நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை திறந்து கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனி. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் உம்மிடத்தில் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தன்னுடைய சீஷர்களை பார்த்து துரிதப்படுத்தி அடுத்த கரைக்கு போங்கள் என்று சொல்லி அவர்களை சாயங்கால வேளையிலே படகேற்றி அனுப்பிவிட்டு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபிக்க அமர்ந்து விடுகிறார். இரவின் 4ஆம் ஜாமம் வரையிலும் அவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 4ஆம் ஜாமம்னா விடியற் காலை 3 மணிக்கு மேலாக தொடர்ந்து அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அந்த நேரத்தில் படகிலே சென்று கொண்டிருக்கிற சீஷர்கள் நடுக்கடலிலே பலத்த காற்றடிக்கிறபடியால் தடுமாறினார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களோடு படகில் இல்லை. அதனால அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயிருக்கும். அப்போ பயத்தோடு, ஐயோ, இயேசு கிறிஸ்து இல்லை, நமக்கு என்ன ஆகுமோ என்று சொல்லி அவங்க தடுமாறி படகை செலுத்தி கொண்டிருக்கிற அந்த ராத்திரி வேளையிலே இயேசு கிறிஸ்து அவருடைய சூழ்நிலைகளை அறிந்து கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வருகிறார். வரும்பொழுது அவர் கடல் மேல் நடந்து வருகிறதை கண்டு சீஷர்கள் எல்லாரும் பயந்து அலறுகிறாங்க. ஐயோ, என்னமோ கடல் மேல ஒரு உருவம் நடந்து வருகிறது என்று அவங்க பயந்து கத்துறாங்க. அப்பொழுது பேதுரு மாத்திரம் சற்று அவன் உடனே ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான், திடன் கொடுங்கள் என்று கத்தரை திடப்படுத்துறாரு. உடனே பேதுரு ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே, ஒருவருடைய அது நீரே ஆனால் நானும் உன்னிடத்துல வருவதற்கு எனக்கு உத்தரவு தாரும் என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் வா என்று அவனை அழைத்து விட்டார். பேதுருவும் படகிலே இருந்து கடலிலே இறங்கி நடக்கிறான். சிறிது தூரம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நடந்து கொண்டே போறான். அதன் பிறகு திடீர்னு பார்க்கும் பொழுது காத்து பலமாய் அடிக்கிறது. அந்த நேரத்தில் பேதுரு பயந்து காத்து பலமாக அடிக்கிறதை கண்டு பயந்து அப்படியே மூழ்கி போகிறான். உடனே, ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கத்திக்கொண்டே மூழ்குகிறான். உடனே இயேசு கிறிஸ்து அவன் கையை பிடித்து, அற்ப விசுவாசியை, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி அவனை தூக்கி விடுகிறார். அதன் பிறகு அவர்கள் படகிலே வந்து ஏறுகிறார்கள். காற்று உடனே அமர்ந்து விடுகிறது. நல்லா கவனிக்கணும், இது ஒரு நல்ல ஒரு பிரயாணம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளமாய் இருக்கிற ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்திலே இப்பொழுது படகிலே இயேசு கிறிஸ்து இல்லாதது போல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவர்களோடு கூட படகிலே இல்லாவிட்டாலும் அவர்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, அவர்களை அவர் கைவிடுவதும் இல்லை. அப்போ அவர்கள் படகை செலுத்துறாங்க. கடல் கொந்தளிக்கிறது, சுழல் காற்று சுழற்சி அடிக்கிறது, பலத்த காற்று அடிக்கிறது. படகு கவிழ்ந்து விடுமோன்ற அளவுக்கு அங்கே ஒரு பெரிய பயமான சூழ்நிலை உருவாகிறது. சீஷர்கள் அதை கண்டு பயப்படுறாங்க, இது என்ன ஆகுமோ என்று சொல்லி. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து தாமே அவர்களை தேடி அந்த இடத்துல வரார். கடல் மேல் நடந்து அவர்களை தேடி வருகிறார். வரும்பொழுது இவர்களும் இன்னும் அதிகமாய் காற்றை கண்டு பயந்ததை விட இந்த உருவம் ஏதோ ஒன்று நடந்து வருகிறது என்று கண்டு இன்னும் அதிகமாய் பயப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பயப்படாதீர்கள் என்று திடப்படுத்துகிறார். சரி, இதெல்லாம் நல்லபடியா போகுது. இப்போ பேதுருவின் காரியத்தை தான் கவனிக்கணும். பேதுரு உடனே அவனுக்கு அது இயேசு கிறிஸ்து தானோ என்று ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்தது.
அப்ப மற்றவர்களெல்லாம் அது அது ஏதோ ஒரு அசுத்தாவின்னு நினைத்திருக்க, இவனுக்கு மாத்திரம் ஒரு 2 மனது. இயேசு கிறிஸ்துவோ அல்லது வேறு எதுவோ. அந்த டபுள் தாட் திங்கிங்ல தான் கேட்கிறான். ஆண்டவரே, இது நீரேயானால் என்ன கடல் மேல் நடந்து வரும்படிக்கு உத்தரவு கொடும் என்று சொல்லி கேட்கிறேன். நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, சரி இவன் நம்மளை பார்த்து கூப்பிட்டுட்டான், பேசிட்டான், நடந்து வர வைப்போம் என்று சொல்லி அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. பார்த்து வா அப்படின்ட்டார், நீ வந்துரு. அவன் கேட்டான், ஆண்டவரும் அனுமதி கொடுத்து வான்ட்டார். நல்ல ஒரு சம்பவம் தான் இது. என்னைக்குமே எல்லாரும் போல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும். புரியுதுங்களா? எல்லாரும் மாறி அப்படி போயிடக்கூடாது. இந்த இடத்துல எல்லாரும் பயந்து நடுங்கி, இது ஏதோ ஒரு ஆவின்ற மாதிரி பயத்துல இருக்கிறாங்க. ஆனா பேதுரு மாத்திரம் இது நீரேயானால், அப்ப ஆண்டவரை ஆனால் அது அவனை நடக்க பண்ண முடியும் என்பதை அவன் விசுவாசித்தான். இப்ப ஆண்டவர் வான்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இது ஆண்டவர் தானோ இல்ல வேற ஏதாவது அப்படின்னு அதுக்கு பிறகு அவன் செகண்ட் தாட் வரல. அவன் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான். தைரியமாய் கடல் மேல கால வைக்கிறான். அவனால் நடக்க முடிகிறது. நடக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை நோக்கித்தான் நடக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை வா என்று நம்மை அழைச்சிருக்கிறார். அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளிலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தான் நடக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளிலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் நடக்கிறதான இந்த வேளையிலே திடீரென்று பலத்த காற்று அடிக்க செய்கிறது. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க நடக்கிறீங்கன்றதுனால உங்க வாழ்க்கையில எதுவுமே பிரச்சனை இருக்காதுன்றதில்ல. பலத்த காற்று வரத்தான் செய்யும். குறிப்பா சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடக்கிறவர்களுக்கு தான் பெரிய காற்று அவன் மேல மோதி அடிக்கும். இப்போ அவன் கண்ணு முன்னால இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவன் பயணமும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறது. ஆனால் காற்று அவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் குறுக்கே அவனை தாக்குகிறது. புரியுதா? நம்ம வாழ்க்கையிலே கண்ணு முன்னாலதான் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆனால் நமக்கும் அவருக்கும் குறுக்கே அவரிடத்துல நாம் நெருங்க முடியாதபடிக்கு சில காற்றுகள் அடிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏதாவது தடுமாற்றம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடக்கிறதுக்கு பிரயாசப்பட்டோம். அவரிடத்துல அனுமதி வாங்கிட்டோம். அவரும் வான்னு சொல்லிட்டாரு. இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நெருங்க முடியாதபடி அடிக்கிற பலத்த காற்றுகள், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நெருங்க முடியாதபடி உங்கள் வாழ்க்கையின் மேல் வீசுகிறதான புயல் காற்றுகள், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கிட்டே போக முடியாதபடி உங்களை தடுக்கிறதான காற்றுகள், அந்த காற்றுகள் அதை காணக்கூடாது. அதை கண்டான், அந்த காற்றை கண்டான். அதுதான் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்தான். அந்த காற்றை அவன் கண்டதுதான் அவனுக்கு பிரச்சனை. அவன் நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை அழைத்தான். இயேசு கிறிஸ்துவும் அவனை அழைத்தார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அனுமதி கேட்டான். அவரும் அனுமதி கொடுத்தார். வான் சொன்னார். அவர் வேற எங்கேயும் இல்லை, அவருக்கு முன்னால்தான் இருக்கிறார். அவனுக்கு முன்னாலதான் இயேசு இருக்கிறார். ஆனால் அவனுக்கு முன்பாக அவர் இருந்தாலும் கூட இப்பொழுது அவனுடைய இருதயம் அந்த பலத்த காற்றை கண்டு தடுமாறுகிறது. ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு முன்னால இயேசு கிறிஸ்துவ இருக்கிறாரு, உங்களுக்கு முன்னால பலத்த காற்று இருக்கிறது. நாம் எதை பார்க்கிறோம்? இன்னைக்கு காற்றை காணக்கூடாது. புரிதலா? காற்றை காணக்கூடாது. நமக்கு கிறிஸ்துவனிடத்துல நெருங்க முடியாதபடி நம்ம மேல மோதி அடிக்கிற காற்றுகள் பாவமா இருக்கலாம், மனுஷனுடைய போராட்டமா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போக செய்யக்கூடிய காரியமா இருக்கலாம், சரீர பலவீனமா இருக்கலாம், அல்லது வேறு எது வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் நடக்கிறீர்கள் என்றால் அதை தடுப்பதற்கு அவரிடத்தில் நீங்க போய் சேர்ந்து விடாதபடிக்கு இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில வீசுகிறதான பலத்த காற்றுகள். நீங்கள் இயேசுவை நோக்கி போகிறீங்க, இயேசு உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறார், நீங்கள் அவரை நோக்கி போறீங்க. ஆனால் அவரிடத்துல போய் சேர்ந்து விடாதபடிக்கு
ஒரு பலத்த காற்று உங்கள் வாழ்க்கையின் மேல் வீசுகிறது. அவரிடத்துல நீங்கள் போய் இணைந்து விடாதபடிக்கு, அவரோடு சேர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு பலத்த காற்று அடிக்கிறது. ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு காற்றை பார்க்க கூடாது. காற்று அடிக்கிறதை கண்டான், பலத்த காற்று அடிக்கிறதை பேதுரு கண்டான். உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அந்த இடத்துல நீங்கள் மூழ்குகிறீர்கள். உங்களுக்கு முன்னால இயேசுதான் நிக்கிறாரே இல்லையா? அவர் தான் அழைச்சாரு, அவர் தானே தெரிந்து கொண்டாரு, அவர் தானே வாழ் சொன்னாரு. அப்படி இருக்கும் பொழுது அவரை மட்டுமே நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது தவிர இடையிலே வீசுகிற காற்றுகளை பார்க்காதீங்க. புரியலா? இடையிலே வீசுகிற காற்று அது பலமா தான் இருக்கும். ஏன்னா அதுல சொல்லி இருக்குது, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்தான். அது சாதாரண காத்தா இருந்தா பயந்திருக்க மாட்டான், பலமா இருக்கிறதுனாலதான் பயந்துட்டான். அது உண்மைதான். சூழ்நிலை சாதாரண விஷயம் கிடையாது, பலமா இருக்கிறது. ஒன்று, நீங்கள் இயேசுவை நோக்கி நடக்கிறீர்கள் என்றால் காற்று சும்மா அடிக்காது, பலமா தான் அடிக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நீங்க நடக்கிற நீங்கள் அவர் மேல் மாத்திரம் இருக்கிற அந்த பார்வையை மட்டும் எடுத்துடாதீங்க. அவர் மேல் உங்கள் பதிந்திருக்கிற உங்களுடைய கண்களை மட்டும் திருப்பிடாதீங்க. அவர் மேல், அவரை நோக்கி போறீங்க, அவரால் அழைக்கப்பட்டு போறீங்க, அவரிடத்துல வருகிறீங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கும், உங்களை எப்படியாகிலும் தடுத்து அவரை சந்திக்க முடியாதபடி செய்வதற்கு பலத்த காற்றுகளை பிசாசு கொண்டு வருவான். அந்த பலத்த காற்றை நீங்க பார்த்தீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை சந்திக்க முடியாதபடி, அவரிடத்துல போய் சேர முடியாதபடி செய்து விடுகிறது. இன்றைக்கு பலத்த காற்றுகளை பார்க்காதீங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட போய் சேர்ந்து கொள்வதற்கு பாருங்க. தெய்வ பிரசனத்திற்குள் இணைந்து கொள்வதற்கு பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்திற்குள் நுழைந்து விடுவதற்கு பாருங்க. ஆண்டவரோடு போய் இணைந்து விடுங்கள். அவருக்கு முன்னாலதான் இருக்கிறார். ஆனால் முன்னால நிக்கிற அவருக்கும் உங்களுக்கும் நடுவிலே வீசுகிற அந்த பலத்த காற்று உங்களுக்கு முன்னாலதான் நிக்கிறாரு. இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு முன்னாலதான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் அவரிடத்துல போய் சேர முடியாதபடி ஒரு பலத்த காற்று உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நடுவிலே வீசுகிறது. அது உங்கள் மேல் மோதி அடிக்கிறது. நல்லா கவனிக்கணும். பார்க்காதீங்க, காற்றை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, அதை நினைச்சு தடுமாறி நிக்காதீங்க. எந்த சூழ்நிலையானாலும் சரி, இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னால இருக்கிறது நிமித்தம், இயேசு கிறிஸ்து நம்ம வான்னு கூப்பிட்டது நிமித்தம் எந்த சூழ்நிலைகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. புரியுங்களா? எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை நீங்க தடுமாறுகிறீர்கள். இன்னைக்கு சொல்றேன், இந்த காலை வேளையில ஒரு தெளிவா இருக்குங்க. நான் காத்த பார்க்க மாட்டேன், பலத்த காற்றை நான் பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே நான் போய் சேர்ந்து விடாதபடிக்கு தடுக்கிறதான அந்த பலத்த காற்றை நான் பார்க்க கூடாது. பிரச்சனையை நான் பார்க்க கூடாது, பிரச்சனையை நான் யோசிக்க கூடாது. பிரச்சனையை யோசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியாது, இடையில மூழ்கி போய் விடுவார்கள். எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லையா? நீங்க கர்த்தருக்கு உள்ளாக நம்ம வந்துட்டோம், ஒரு படி எடுத்து கால் எடுத்து வச்சுட்டோம், கடல் மேல காலத்துக்கு வச்சுட்டோம், நடக்க ஆரம்பிச்சிட்டோம், நடந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். புரியுதா? நடக்க ஆரம்பிச்சிட்டோம், கடல் மேல காலை வச்சாச்சு, நடக்க ஆரம்பிச்சாச்சு. இனி இயேசு கிறிஸ்துவை போய் சந்திக்கிற வரைக்கும் நடக்கிறத நிறுத்தக்கூடாது. நடக்கிறதான சுழல் காற்றையும் பலத்த காற்று அடிக்கிறதை காணக்கூடாது. அதன் மேல் உங்கள் கவனம் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கியே பாருங்க. உங்க கண்ணை கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பாதீங்க. ஆண்டவரை விட்டு உங்க கண்ணை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பும் போதுதான் காற்றை பார்க்க வேண்டி வருது. ஆண்டவரை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா காத்து கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரை விட்டு காத்தை பார்க்க ஆரம்பிச்சதுனாலதான் பிரச்சனையே வருது. ஆண்டவர் மேல் பதிந்திருக்கிற உங்களுடைய கண்களை மட்டும் எடுத்துறாதீங்க. ஏன்னா அழைச்சவர் அவர் உங்களுக்கு முன்னாலதான் இருக்கிறார். அப்படி இருக்க அவர் மேல் பதிந்திருக்கிற உங்களுடைய கண்களை நீங்கள் ஒருபோதும் எடுத்து விடாதீங்க. ஆண்டவரை நோக்கி வந்துட்டீங்க, போய்கிட்டே இருங்க. ஒருபோதும் உங்களுடைய கண்களை அவர் மேலிருந்து எடுக்காதீங்க. ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். கண்டிப்பாய் அவரை சந்திக்க வைப்பார், பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரை பார்த்த கண்கள் பிரச்சனைகளை பார்க்கவே கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய வல்லமையினாலே தகர்க்கப்பட்டு நீங்கள் விடுதலையோடு கர்த்தருக்குள் வளருவீர்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
தேவரீர் இப்பொழுதும் ஆண்டவரே பேதுரு உம்மால் அழைக்கப்பட்டும் உம்மை நோக்கி வந்தும் ஆண்டவரே பலத்த காற்று அடித்த காரணத்தினாலே அதை நோக்கி பார்த்து ஆண்டவரே மறுபடியும் அவன் மூழ்கி போகிறதை பார்க்கிறோமே. தேவரீர் இப்பொழுதும் உங்களை பார்க்கிற கண்கள் உங்களை விட்டு ஒரு போதும் ஆண்டவரே திசை மாறிவிடக் கூடாதப்பா. உங்களை பார்த்த கண்கள் ஒரு போதும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில வேற விதமாய் வேற யாரையும் நாங்கள் பார்த்து விடக்கூடாது. உங்களை மாத்திரம் பார்த்து உங்களை மாத்திரம் நோக்கி பார்த்து நடக்க கர்த்தர் கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நன்றி. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.